அனைவருக்கும் வணக்கம். செல்வம் வளம் தரும் ஒரு 50 குறிப்புகள் என்னன்னு பார்ப்போம். 1. ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசற்படியில் நின்று கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்கவோ வாங்கவோ வேண்டும். 2. செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஓரையில் நடப்பது சிரேஷ்டம். 3. வாசற்படி உரல் ஆட்டுக்கல் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது. 4. இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது. 5. எரியும் குத்து விளக்கை தானாக அணையவிடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். 6. வீட்டில் யாரையும் சனியினே என்று திட்டக்கூடாது. எழவு என்றும் திட்டக்கூடாது. 7. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. 8. துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது. 9. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. 10. அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. 11. உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருக வெற்றிலை வாழிலையை இவைகளை வாடவிடக்கூடாது. 12. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. 13. சாமிக்கு சுண்ணாம்பு வெற்றிலையை வைக்கக்கூடாது. 14. ராமம் நாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான். அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதேபோல் ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுகிறாள். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்பிரபாதம், மாலை வேளைகளில் விஷ்ணு சகாஸ்ர நாமமும் ஒலிப்பது அவசியம். அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும். 15. வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்று பெயரும் உண்டு. லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் ஓர்தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும். 16. சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை. 17. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும். 18. பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் எனும்போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து பொழித்தால் பசுக்களிடம் குபேரன் குடிக்கொண்டிருக்கிறான். கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம். 19. செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம். 20. வீட்டில் உப்பு குறையாமல் வைத்திருக்க வேண்டும். அதேபோல் உப்பு சமைக்கும் வலதுபுறத்தில் கைக்கு எட்டும் தூரத்திலேயே வைத்திருக்க வேண்டும். உப்பு பாத்திரத்தை மாதத்தில் ஒரு நாள் செவ்வாய் வெள்ளி தவிர்த்து மாலை 6 மணிக்குள் கழுவிவிட வேண்டும். 21. வியாழக்கிழமை மாலையில் குபேர விளக்கை பூஜை அறையில் வடக்கு நோக்கி ஏற்ற வேண்டும். செல்வம் செழிக்கும். 22. சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம். 23. காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு, கோவில் கோபுரம்
இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும். 24. தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு. 25. விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது. அது அமங்கலச் சொல்லாகும். 26. விளக்கை தானாக மலையேற விடக்கூடாது. ஊதியும் அமர்த்தக்கூடாது. புஷ்பத்தினால் மலையேறக்கூடாது. தீபத்தை எப்போதும் கல்கண்டை கொண்டுதான் அமர்த்த வேண்டும். 27. வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அமங்கலச் சொற்கள் பேசவே கூடாது. 28. மாலை 6 மணிக்கே திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும். ஊனமுற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மத்தை செய்யுங்கள். 29. வீட்டில் எப்போதும் நறுமணம் வீசுவது போல ஊதுவத்தியோ சாம்பிராணியோ அல்லது மலர் வாசமோ வீசுவது போல வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் பூஜை அறையிலாவது இதை கடைபிடிக்க வேண்டும். 30. எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது. எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும். 31. எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ, எந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டே சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள். 32. வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். 33. எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது. இந்த பொருளை வாங்க வேண்டியதற்கு என்றே சொல்ல வேண்டும். 34. எந்த குறையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது. சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். 35. தயிர், அருகம்புல், பசு முதலியவைகளை தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோயிலுக்கு சென்று தேவ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும். 36. குழந்தைகளிடமும் மைதானவர்களிடமும் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது. கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்தடையும். இரக்க குணம் உடையவர்களுக்கு தெய்வம் உதவி புரியும். அன்பு உள்ளம் கொண்டவருக்கு உலகம் தலை வணங்கும். 37. அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இவை கோமாமிசத்துக்கு சமம். 38. பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது. 39. அமாவாசையன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. 40. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும். 41. இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. 42. வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது. அடைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம். 43. பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது. 44. மங்கையர்கள் நெற்றியில் குங்குமமிடாமல் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. 45. விளக்கு ஏற்றிய பிறகு பால், தயிர், உப்பு, ஊசி இவற்றை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது. 46. கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள். வீட்டில் வாசலில் கோலமிடுவது அவசியம். பிளாட்களில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம். 47. துணிமணிகளை உடுத்தி கொண்டே தைக்கக்கூடாது. 48. பணம், நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது. ஆண்கள் பணம் வைக்கும் பர்ஸை, ஏடிஎம் கார்டுகளை பின்புறத்தில் வைத்து கொள்ளக்கூடாது. சட்டையின்
உள்ள பாக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டும். 49. மாதச் சம்பளமோ வாரச் சம்பளமோ வாங்குவோர் அல்லது வேறேதேனும் பணம் அதிக தொகையாக வாங்கும்போது அந்த பணத்தில் கல்லுப்பு மல்லிகைப்பூ வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும். 50. வீட்டில் உடைந்த முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது. உடைந்த சாமி படமும் இருக்கக்கூடாது. வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது. சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.